வணக்கம், நான் டாக்டர் மதுசூதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்டுவட காசநோய் பற்றி. எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் காசநோய்னா நுரையீரலை தானே தாக்கும், அது எப்படி தண்டுவடத்தை தாக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஐயப்பாடாக இருக்குது. அதாவது டியூபர்குலோசிஸ் உடம்பில் எந்த பகுதியை வேணாலும் தாக்கலாம். இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் ஒரு வளரும் ட்ரெண்டில் தான் இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தருக்காவது டியூபர்குலோசிஸ் பாதிப்பு இல்லாத ஆட்கள் கிடையாது. இந்த காசநோயானது தண்டுவடத்தையும் தாக்கும், மூளை மண்டலத்தையும் தாக்கும். ஸோ இது தண்டுவடத்தை தாக்கும் போது அது தண்டுவட எலும்பை அரித்து ஒரு சிலருக்கு கை கால் செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சார் நமக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தீராத முதுகு வலி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வலி நம்ம வேலை செய்யும் போது இருக்கும், படுத்தா அந்த வலி குறையும். ஆனால் காசநோயில் வரக்கூடிய வலியானது படுக்கும் போது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் நைட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். பசியின்மை, இடைக்குறைவு இது இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம மருத்துவர் ஆலோசனை பண்ணோம்னா நம்ம ஸ்கேன் செய்து பார்ப்போம். பொதுவாக நாங்கள் இதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு இடத்துலையோ தண்டுவடத்தில் பல இடத்துலையோ எலும்பு அரிச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இந்த காசநோய் தண்டுவடத்தை பாதிக்கும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. உரிய சிகிச்சையை சீக்கிரமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா வெறும் மருந்தால் மட்டுமே, இப்போ நாங்கள் ஒரு 10 பேருக்கு தண்டுவட காசநோய் தாக்கி பார்க்குறோம் அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் இருவருக்கு தான் நாங்கள் அறுவை சிகிச்சையை செய்கிற மாதிரி இருக்கும். 80-90% அந்த டிபி நோய்க்கான மருந்து சாப்பிட்டாலே அதை பூரணமாக நம்ம குணப்படுத்திட முடியும். பசியின்மை, இடைக்குறைவு இருந்தாலோ நம்ம ஸ்கேன் செய்து இது தண்டுவட காசநோயான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காசநோய் அதாவது டியூபர்குலோசிஸ் இந்தியாவில் அவ்வளவு காமன். குடும்பத்தில் ஒருத்தருக்காவது காசநோய் இருக்கிற அளவுக்கு அது மிக மிக காமனாக இருக்கிறது. பொதுவாக இதுக்கு பார்த்திங்கன்னா 6-9 மாதம் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்லேயே மாத்திரை கொடுக்குறாங்க. தண்டுவட காசநோய்க்கு குறைந்தது 1 வருஷமாவது நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாத்திரைகள் செலவு ரொம்ப கம்மி தான். ஒரு மாதம் மாத்திரை எடுத்தாலே 400-500 தான் ஆகும். ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 1 வருஷத்துக்கான மாத்திரையை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்த நோயை 100% நம்மளால குணப்படுத்திட முடியும். நிறைய நேரம் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியரே நம்ம பாதி மாத்திரையை பாதி மாதம் சாப்பிட்டுட்டு, இல்லைனா ஒரு 6 மாதம் 3 மாதம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மாத்திரையை நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் இந்த நோய் திருப்பி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த அரிப்புத்தன்மை அதிகமாகி தண்டுவடத்தில் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு கை கால் செயல்திறன் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு நாங்கள் பெடிக்கல் ஸ்க்ரூன்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். நிறைய நேரம் காலே செயலிழந்து போனவங்களுக்கு கூட இந்த அறுவை சிகிச்சைகள் செய்து அவங்களை மறுபடியும் நடக்க வச்சு பழையபடி நம்மளுக்கு செயல்திறனுக்கு நம்ம கொண்டு வர முடியும்.